தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரி தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து வருகிறார். அவர் ஏற்கனவே அறுதி பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை இல்லை என்று சொல்லி அவருக்கு அறுதி பெரும்பான்மை 118 எண்ணிக்கை வேண்டும் என்பதை ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இப்போது அறுதி பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு அதற்கான கடிதங்கள் எல்லாம் பெற்றதற்கு பிறகு இன்றைக்கு ஆளுநரை சந்திப்பதற்கு இப்போது மாலை அனுமதி கேட்டபோது சந்திப்பதற்கு அனுமதி மறுத்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்கான உள்நோக்கத்தோடு தான் ஆளுநர் அவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார் என்று நான் கருதுகிறேன். இத்தகைய அணுகுமுறை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. உடனடியாக ஆளுநர் அவர்கள் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான அதற்கான அழைப்பை விடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநருடைய இந்த அணுகுமுறையை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அந்த அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகளினுடைய தலைவர்கள் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பந்தமாக தீர்மானிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.